புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்து ஏற்படுத்திய லாரியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம். அக்பர் அலி, இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். புதுச்சேரி செல்லிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித். இவரது மகன் கவிஷ் அதே பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இன்று காலை இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் படிக்கும் நண்பருடன் கவிஷ் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். கூடப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் சாலை ஓரம் விழுந்த கவிஷ் தலை மீது லாரி சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே கவிஷ் உயிரிழந்தார். உடன் வந்த கல்லூரி மாணவர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய டிப்பர் லாரி உட்பட 2 லாரிகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினார்கள். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடப்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்கள் அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் லாரி மோதி கல்லூரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நேற்றைய தினம் பேருந்து ஏறி கல்லூரி மாணவன் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் விபத்தில் கல்லூரி மாணவன் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.